இந்தியா வர்சஸ் கனடா பிரச்சனை நாளுக்கு நாள் ஒஸ்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்குது. எப்படி ஒரு காலத்தில் ரஷ்யா வர்சஸ் உக்ரைன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்தப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் ஏதாவது ஒரு கண்ட்ரி சைடு எடுத்துக்கிட்ட மாதிரி இப்போ கனடா வந்து இந்தியா கூட போட்டுட்டு இருக்கிற இந்த ஒரு பிரச்சனை இல்லை. இந்தியாவும் விடுற மாதிரி இல்லை, கனடாவும் விடுற மாதிரி இல்லை. உலகத்தில் இருக்கிற நாடுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சைடு எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்மளோட பங்காளியான பாகிஸ்தான், நம்ம எல்லாருக்குமே தெரியும் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு. ஸோ கனடாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் உலகத்தில் இருக்கிற முக்கியமான கண்ட்ரிஸான யூஎஸ், யூகே, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, இந்த கண்ட்ரிஸ் எல்லாத்தையுமே வந்து தாம் பக்கம் இழுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கனடா வந்து ரொம்ப மும்முரமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு தெரிய வந்துட்டு இருக்குது. இந்தியா வந்து கனடா கூட இருக்கிற பிரச்சனையை ஆனால் விடுற மாதிரி இல்லை. எந்த அளவுக்கு இந்தியா இப்போ போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து கனடாவில் இருக்கிற யாருக்குமே வந்து, அதாவது கனடாவில் இருக்கிற கனடியன்ஸ் யாருக்குமே வந்து விசா ப்ராசஸ் பண்ணுறது எங்களுக்கு கஷ்டம், அதனால் நாங்கள் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எவ்வளோ பெரிய மூவ்னு யோசிச்சு பாருங்க. இந்திய வம்சாவளியில் இருக்கிற கனடியன் சிட்டிசன்ஸே நிறைய பேர் இருக்காங்க, லட்சங்களில் இருப்பாங்க. அவங்க யாருமே இப்போ இந்தியாவுக்கு வர முடியாத அளவுக்கு இந்தியா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. அண்ட் இன்னும் நாளாக மற்றவங்களை அஃபெக்ட் பண்ணுமா அஃபெக்ட் பண்ணாதாங்கிற ஒரு அச்சுறுத்தல் வேற வந்து இப்போ ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இந்தியன் கம்யூனிட்டிங்கிறது கனடாவில் ஒரு மிகப்பெரிய கம்யூனிட்டி இருக்காங்க, நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க, நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் எப்படி இப்போதைக்கு அவங்களாம் அஃபெக்ட் ஆக மாட்டாங்க, பட் அவங்களாம் எப்படி அஃபெக்ட் ஆவாங்க? இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ்க்கு பிரச்சனை கிடையாது இப்போதைக்கு, ஆனால் அவங்களாம் அஃபெக்ட் ஆவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாளுக்கு நாள் பிரச்சனை அதிகமாயிட்டு இருக்கு. இது போக இந்தியா வந்து இன்னொரு விஷயம் சொல்லியிருக்குது, கனடா வந்து தீவிரவாதத்துக்கு அடைக்கலம் கொடுக்குது, இன்டர்நேஷனல் லெவலில் தாம் பேரு கெட்டு போகணும் அப்படின்னு நினச்சிச்சுன்னா அது வந்து கனடா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தைகளை வந்து இந்தியா யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது, விசா கொடுக்க மாட்டோம்னு சொன்னதெல்லாம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு. ஸோ இஸ் கனடா பிகமிங் த நியூ பாகிஸ்தான்? அவங்களும் சும்மா இல்லை, ஜஸ்டின் ட்ரூடோ இருந்துக்கிட்டு என்கிட்ட சாலிடான எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எவிடன்ஸ் வந்து உண்மையிலே இருக்கா ஜஸ்டின் ட்ரூடோ கிட்ட? அப்படியே இருந்தால் கூட ஜஸ்டின் ட்ரூடோ வந்து ரொம்ப நல்லவரா, கனடா வந்து ரொம்ப நல்ல கண்ட்ரியாக இந்த ஒரு பர்டிகுலர் கொலை ஆஸ்பெக்டில்? இந்தியா வந்து கொண்டுட்டாங்கன்னு ஒருத்தவங்களை சொல்லிட்டு இருக்காங்களே, இந்தியா கொண்டுட்டாங்கிறதுக்கு சாட்சி இல்லை. சப்போஸ் இந்தியா கொன்னா கூட கனடா ரொம்ப யோக்கியமா? கனடா என்னென்ன தப்பு பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பட் அதெல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஒரு நாள் ஃபுல்லாக எந்த நியூஸ் உலகத்தில் நடந்தாலும் வந்து சேரும். அண்ட் now let's get started. Hello everyone, நான் Madan Gowri and hello my dear MG squad. ஃபர்ஸ்ட் விஷயம், நான் வந்து இப்போது அஃப்கோர்ஸ் நீங்கள் பேக்ரவுண்ட் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், நான் இப்போ வந்து தமிழ்நாட்டில் இல்லை, கொஞ்சம் நான் வெளியில் இருக்கேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நாளைக்கு தெரியும். மோட்டோ ஜிபி பாரத் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மோட்டோ ரேஸ், பைக் ரேஸ் வந்து இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் நடக்க போகுது. அது டெல்லியில் நடக்குது. ஸோ அதுக்கு வந்து நம்ம இங்கே வந்திருக்கோம். பட் அதெல்லாம் அப்புறம் இன்றைக்கி நம்ம இந்த டாப்பிக்கில் டைரெக்டாக டைவின் ஆக ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் என்ன பிரச்சனை தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன பேக்ட்ராப். இந்தியாவிலேருந்து பல தவறுகளை பண்ணிவிட்டு கனடாவில் போய் ஒரு பர்டிகுலர் தீவிரவாதி வந்து அடைக்கலம் தேடுறாங்க. அவங்களுக்கு வந்து அப்புறம் அடைக்கலம்லாம் கிடைக்காம கடைசியில் கனடாவில் இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி நேச்சுரலைஸ்டாக வந்து கனடியன் சிட்டிசனாக மாறக்கூடிய ஒரு பர்டிகுலர் நபர். இந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து நாளாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற சிக் கம்யூனிட்டியை வந்து தூண்டி விடுற மாதிரி, ஏவல் வேலை பார்க்குற மாதிரி, ஆள் வச்சு அடிக்கிறது, கொலை பண்ணுறது, இதுக்கெல்லாம் வந்து கனடாவிலேருந்து ஃபண்டிங் பண்ணுறது, இதுக்கெல்லாம் வந்து கனடாவில் ட்ரெயின் பண்ணி ஆட்களை மறுபடியும் இந்தியாவுக்கு அனுப்புறதுன்னு சொல்லிட்டு பல வேலைகளை பார்த்துட்டு இருக்காரு. பஞ்சாப் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு ஸ்டேட்டை வந்து தனி நாடாக காலிஸ்தான் மாற்றணுங்கிறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிற ஒரு பர்டிகுலர் நபர். இவர் வந்து இந்தியாவிலே வந்து ஒரு தீவிரவாதின்னு அக்யூஸ் பண்ணப்பட்ட ஒருத்தர் கனடாவில் போய் இதை பண்ணிருக்காரு. கனடாவில் போனதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கிற ஒரு குருத்வாரா, அங்கே அவங்களோட கோவில், அதை கண்ட்ரோல் எடுத்துக்கிறாரு. அங்கே வந்து துப்பாக்கியை வச்சு சுடுறதுக்கு பிராக்டிஸ் பண்ணப்பட்டு இருக்குது. இந்தியன் டிப்ளமேட்ஸ் வந்து கனடாக்கு அனுப்பப்படுவாங்கல்ல, இந்தியாவில் இருக்கிற அம்பாசிடர்ஸ் வந்து கனடாவில் இருப்பாங்கல்ல, அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த குருத்வாரா முன்னாடி போட்டு இவங்களெல்லாம் கொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறதுன்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸை வந்து கனடாவில் இருக்கக்கூடிய இந்தியன் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸை வந்து பயங்கரமாக வந்து மிரட்டுறது, கொலை மிரட்டல் விடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறாரு. அவங்கள ஒழுங்காக வேலை பார்க்க விடாமல் நிறைய தொல்லை பண்ணுறது, ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுன்னு எல்லாத்தையுமே இந்தியாவுக்கு எதிராக, இந்தியன் அரசாங்கத்துக்கு எதிராக, சில இந்தியர்களுக்கும் எதிராக வந்து இந்த ஒரு பர்டிகுலர் நபர் இந்தியாவில் எல்லா வேலையும் பார்த்துட்டு கனடாவில் அடைக்கலம் தேடிட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. மதன் இப்படிலாம் பண்ணால் கனடியன் கவர்மெண்ட் அவங்க கிட்ட ஒப்படைச்சிடலாம்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் பிரச்சனை இருக்குது. கனடியன் கவர்மெண்ட் வந்து நாங்கள் ஃப்ரீ ஸ்பீச் அப்படிங்கிறாங்க. அடுத்தவனை கொல்ல போகிறேன்னு சொல்கிறது ஃப்ரீ ஸ்பீச் கிடையாது. இந்த ஆள் வந்து இதெல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு நாள் அவரோட குருத்வாரா முன்னாடியே வந்து துப்பாக்கியால் இன்டர் கேங் வாரில் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. பட் இப்போ ரீசெண்டாக வந்து கனடா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இதை கொன்னது வந்து இந்தியன் கவர்மெண்ட் தான், இந்தியன் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் தான், அதுக்கான ப்ரூஃப் எங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறாங்க.
இப்போ கனடா கிட்ட இந்த சாட்சிகள்லாம் இருக்குதுன்னே நம்ம வச்சுப்போமே, இந்த பட்சத்தில் கனடா வந்து இப்படி ஆக்ட் பண்ணலாமா? கனடா வந்து இவங்களுக்கு அடைக்கலம் தரலாமா அப்படிங்கிறத மிகப்பெரிய கேள்வி. இந்தியா வந்து இன்னொரு ஒரு நாட்டுக்குள்ள போய் அந்த நாட்டில் இருக்கிற ஒரு தீவிரவாதியை வந்து கொல்லணுங்கிற ஒரு நிலைமை ஏன் இந்தியாவுக்கு வரப்போகுதுங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்லேயே ஹைப்போதெட்டிக்கலா எவிடன்ஸ் காமிக்கப்படல. பட் ஹைப்போதெட்டிக்கலா அந்த ஆங்கிள்லேயே போனால் கூட கனடாவில் இருக்கிற ரூலிங் பார்ட்டிக்கு வந்து மெஜாரிட்டி கிடையாது. அதனால அலையன்ஸ் வச்சிருக்கிற இன்னொரு பார்ட்டி வந்து ஆனால் சிக் கம்யூனிட்டி சார்ந்த ஒருத்தர் கொண்ட ஒரு பார்ட்டி. அவர் வந்து காலிஸ்தானுக்கு தேவைன்னு நினைக்கிறவர். அவர் வந்து இப்போ இறந்து போனவருக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நபர். ஸோ எலெக்ஷனில் வந்து நம்ம அரசாங்கம் கவிழ்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சிக் கம்யூனிட்டிக்கு பயங்கரமாக ஜால்ரா அடிச்சிட்டு இருக்காரு. கனடாவில் இருக்கிற இந்த காலிஸ்தானி சிக் கம்யூனிட்டிக்கு, எல்லாரையும் சொல்ல முடியாது, காலிஸ்தானி சிக் கம்யூனிட்டிக்கு வந்து ஜஸ்டின் ட்ரூடோ கனடாவோட பிரைம் மினிஸ்டர் வந்து பயங்கரமாக ஜால்ரா அடிக்கிறாரு. ஏன்னா அவர் அங்கேருந்து கிளம்புனாங்கன்னா அவங்க ஆட்சி கவிழ்ந்துருங்கிறத யதார்த்தமான ஒரு விஷயம். இதில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பிரச்சனை எல்லாம் இந்தியா கூட பண்ண ஆரம்பிச்சோம்னா, கனடாவில் இருக்கிற நிறைய மக்களே வந்து ஜஸ்டின் ட்ரூடோ வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு பர்டிகுலர் சர்வேல ஜஸ்டின் ட்ரூடோ வந்து பின்னாடி இருக்காரு. இவர் தான் ரூலிங் பிரைம் மினிஸ்டரே. ஆனால் அவரை விட அவருக்கு அப்போசிஷன் லீடராக இருக்கிறவர் தான் வந்து அதிகமான ஓட் பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் அப்போசிஷன்ல இருக்கிறவங்கள வந்து இன்னைக்கு இருக்கிற கனடிய மக்கள் வந்து 40% மக்கள் வந்து வேணும்னு நினைக்கிறாங்க. ஜஸ்டின் ட்ரூடோ வந்து வேணாம் அப்படிங்கிறதுல தான் வந்து நிறைய மெஜாரிட்டி இருக்காங்க. ஏன்னா ஜஸ்டின் ட்ரூடோ வந்து செகண்டா வராரு வித் 30%. ஸோ 10% வித்தியாசம் வந்து உள்நாட்டுக்குள்ளேயே வந்து ஜஸ்டின் ட்ரூடோக்கு இப்போ பாப்புலாரிட்டி கம்மி ஆயிடுச்சு. ஏன்னா இந்தியா மாதிரி இவ்வளோ பெரிய ஒரு கண்ட்ரி கூட சண்டை உருவாக்குனாங்கன்னா ஜஸ்டின் ட்ரூடோவோட பர்சனல் கட்சி விழுந்துடக்கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காக ஒரு இவ்வளோ சண்டையை உருவாக்கிட்டு இருந்தாருனால் இந்தியா மாதிரி ஒரு மார்க்கெட் வந்து கனடியன் பிசினஸ்க்கு போகும். இந்தியா மாதிரி ஒரு பெரிய பாப்புலேஷன் வந்து கனடால ஒர்க் பண்ண போகிறது பிரச்சனையாகும். கனடால ஆல்ரெடி இருக்கிற இந்தியன்ஸ் வந்து இந்தியாவுக்கு திரும்பி வர நேரிடும்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால ஜஸ்டின் ட்ரூடோட பாப்புலாரிட்டியுமே ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா உள்நாட்டுக்குள்ளே கம்மியாயிட்டு இருக்குதுங்கிறதா யதார்த்தமான ஒரு விஷயம். இப்போ இவங்க கனடாவோட ஹிஸ்டரியை நீங்க பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல இருந்து நிறைய பேர், ஒருத்தங்க 2 பேர் இல்ல, பல பேர் இந்த மாதிரி தவறுகளை செஞ்சுக்கிட்டு அங்க போய் அடைக்கலம் தேடுறப்ப அவங்க அடைக்கலம் கொடுத்துருக்காங்கிறது வந்து ஆக்சுவல் எவிடன்ஸ். இப்போ ரீசெண்டாக இந்தியா வந்து இவங்க என்னென்ன எவிடன்ஸ் வச்சிருக்கோன்னு சொன்னாங்களோ இந்தியாவும் எல்லா எவிடன்ஸும் கனடாவுக்கு எதிராக வச்சிருப்பாங்கல்ல. இவங்க வந்து இவ்வளோ ஸ்மார்ட்டாக எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறப்போ இந்தியா என்ன முக்கியம், இந்தியாவும் எல்லா எவிடன்ஸும் கலெக்ட் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. ஸோ இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நீ இதெல்லாம் பண்ணியிருக்க, நீ இந்த நபர்கள்லாம் பிரச்சனைக்குரியவர்கள்னு நான் சொல்லியிருக்கேன், அது எல்லாத்தையுமே வந்து நீ அடைக்கலம் கொடுத்துருக்க. அப்போது கனடா வந்து ஒரு சேஃப் ஹேவன் ஃபார் டெரரிஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்தியா சொல்கிறாங்க. இதன் காரணமாக இந்த இருக்கிற டெரரிஸ்ட் வந்து அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து இந்திய தூதுவர்களை, இந்தியன் அம்பாசிடர்ஸை, இந்தியன் டிப்ளமேட்ஸ் வந்து கனடாவில் வேலை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. அதனால நாங்கள் அங்கே வீசா கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். ஸோ கனடியன் சிட்டிசன்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே வரணும்னு நினச்சா அது எங்களுக்கு கஷ்டம்ப்பா அப்படின்னு சொல்லி இந்தியா ரொம்ப பப்ளிக்காக சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்தியா அந்த மாதிரி சொன்னது பாகிஸ்தானை பார்த்து மட்டும்தான். இந்தியாவுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கம்ப்ளீட் தீவிரவாத ஆக்டிவிட்டிஸ், துப்பாக்கியை வச்சு சுடுவோன்னு சொல்கிறது. இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா அவங்களோட லாயர் இப்போ இறந்து போனார்ல, அவரோட லாயர் வந்து மோடியும் அமித்ஷாவும் கூட வந்து நாங்கள் போட்டு தள்ளிடுவோங்கிற ஆங்கிளில் பேசியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய தூண்டுற மாதிரி இவங்க பேசியிருக்காங்க. இவங்க பேசாமல் எதுவுமே இங்கே நடக்கலை. ஸோ எல்லா வேலையும் இங்கேருந்து பார்த்ததுனால இந்தியா வந்து இங்கேருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கனடாக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் அவங்களோட இடத்துக்குள்ளே வந்து ஒரு ஆளை போட்டாங்க, அதுக்கு இந்தியாவோட இன்வால்வ்மெண்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கான தேவையான சாட்சிகளும் எங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த சாட்சிகளை வச்சு அவங்க என்ன பண்ணணும்னு பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, யூஎஸ் அண்ட் யூகே இந்த கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் தாம்பாக்கம் இழுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது அவ்வளோ ஈஸியாக நடக்காது. ஏன்னா முதல்ல கனடா வந்து அடைக்கலம் கொடுத்தது உண்மையான்னு கேட்டிங்கன்னா கொடுத்தது உண்மை. இது எல்லா கண்ட்ரீஸ்க்கும் தெரியும். இன்னைக்கு இந்தியா கிட்ட தப்பு பண்ணிட்டு ஒருத்தங்க தப்பிச்சு போய் அடைக்கலம் எடுத்துக்கலாம்னா நாளைக்கு யூகேல இருக்கிறவனும் அதே பண்ணலாம், நியூசிலாண்டில் இருக்கிறவங்க அதை பண்ணலாம், ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்க அதை பண்ணலாம். இதுக்கெல்லாம் இந்தியா வந்து பப்ளிக்காகவே சாட்சியெல்லாம் வச்சிருக்காங்க. இவங்களுக்குலாம் அடைக்கலம் கொடுத்துட்டு இருக்காங்க, பார்த்துக்கோங்க. இவங்க தான் இதை முதல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க ஒன்றும் ரொம்ப யோக்கியம் கிடையாதுங்கிற ஆங்கிளில் இந்தியா வச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பாகிஸ்தான் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. உக்ரைன் வந்து பை டிஃபால்ட்டே கனடா கூட ரொம்ப க்ளோஸ். உக்ரைன் வந்து இந்தியாவை ரொம்ப ஸ்ட்ராங் வேர்டடாகவே நிறைய பேசியிருக்காங்க. ஏன்னா இந்தியா வந்து கொஞ்சம் ப்ரோ ரஷ்யாவாக இருக்குதுங்கிற காரணத்தினால. ஸோ உக்ரைன், பாகிஸ்தான், கனடா எல்லாமே ஒரு சைடு அணி திரண்டுட்டு இருக்கிற நேரத்தில் இந்த 2 பேரை வச்சு ஒன்றும் பெருசாக பிரயோஜனம் இல்லை. கனடா வாண்ட்ஸ் யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இந்த மாதிரி 5 ஐஸ் அப்படின்னு சொல்லப்படுற உலகத்தில் இருக்கிற 5 முக்கியமான கண்ட்ரிஸ் இன்க்ளூடிங் கனடா, அவங்கள வந்து ஒன்று திரட்ட பார்க்குறாங்க. இன்ஃபேக்ட் கனடா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து எங்களுக்கு 5 ஐஸில் இருக்கிற ஒரு கண்ட்ரியுமே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் சொல்கிறாங்க. அப்போ சரிவா வெளியே ஓப்பனாக பேசு அப்படின்னா வந்து, ஆனால் பேசுறதுக்கு ரெடியாக இல்லை. ஏன்னா இன்னைக்கு கனடா பண்ணதே வந்து அடைக்கலம் கொடுக்குறது தீவிரவாதத்துக்கு, அவங்களே உசுப்பேற்றி விடுறது, அவங்களே என்கேஜ் பண்ணுறது இந்த தீவிரவாதிகளோடங்கிற எல்லா வேலையுமே கனடா பார்த்ததுனால கனடானால பப்ளிக்காகவும் இதை வந்து சொல்ல முடியல,
மெல்லவும் முடியலை முழுங்கவும் முடியலாமாங்களா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கனடா மாட்டிட்டு இருக்குது. பட் இந்தியா வந்து இறங்கி அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. கனடாவோட வீசாஸை கட் பண்ணிட்டாங்க ஃபார் கனடியன் சிட்டிசன்ஸ். ஓகேவா, ஃபார் இந்தியன் வீசா கட் பண்ணிட்டாங்க ஃபார் கனடியன் சிட்டிசன்ஸ். இதுக்கு மேலே எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது இனிமே இது சரியாக வாய்ப்பு இருக்குது. பட் அகைன் லாங் டைம் ஆகும். ரெண்டு கண்ட்ரியுமே வந்து ரிலேஷன்ஷிப்பில் ஆல் டைம் லோவில் இருக்காங்கிறதான் யதார்த்தமான ஒரு விஷயம். இந்த நேரத்தில் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற ஒரு ஃபன் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃபன் தான். இது வந்து இன்டர்நேஷனல் டிப்ளமசி அதெல்லாம் ஒரு சைட் போயிட்டு இருந்தீங்கனாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவரால் பெர்ஸ்பெக்டிவில் இது கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்குது. பட் ஸோ அந்த ஆங்கிளில் இது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டினாக வச்சுக்கோங்க. இம்மீடியட்டாக இந்தியாவுக்கு பிரச்சனை, இந்தியா கூட ஒரு கண்ட்ரிக்கு பிரச்சனைனா அந்த கண்ட்ரிக்கு சப்போர்ட்டுக்கு போய் பாகிஸ்தான் நிற்குதுல, அந்த மாதிரி இந்தியாவுக்கு ஏதாவது ஒரு கண்ட்ரி வந்து நிற்கும்னு நினைக்கிறீங்களா? இது வரைக்கும் யாருமே வந்து நிற்கலை. இந்த சுச்சுவேஷனில் இந்தியா கூட நான் நிற்கிறேன்னு யாருமே சொல்லலை. ஆனால் அப்படி ஏதாவது ஒரு கண்ட்ரி வரும்னு நினைக்கிறீங்களா? இந்தியா வந்து டு கூல் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வித் அதர் கண்ட்ரிஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜோ பைடனை வந்து ரிப்பப்ளிக் டே பரேடுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க சீஃப் கெஸ்ட்டாக. இதுக்கு முன்னாடி ஒபாமா வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கனடா வந்து ஒரு சைடு பயங்கரமாக தூண்டி விட்டுட்டு இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் கூல் பண்ணுறதுக்கு, ஏன்னா இந்தியாவும் அமெரிக்காவும் ஃப்ரெண்ட்ஸ் தான், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்தியாவும் கனடாவுமே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தாங்க. ஆனால் கனடா அந்த தேவையில்லாத வேலையை பார்த்தா இப்போ பிரச்சனையாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஒரு சுச்சுவேஷனில் இந்தியாவுக்கு ஏதாவது ஒரு கண்ட்ரி இனிமே முதல் ஆளாக சப்போர்ட்டுக்கு வருவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த கண்ட்ரியாக அது இருக்குன்னு நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன ஐடியான்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ் எம்ஜிஸ்.